ஒரு காட்டில் ஒரு நரியும் நாரையும் நண்பர்களாக இருந்தன. நரி மிகவும் தந்திரமானது. மற்றவர்களை ஏமாற்றி அதில் மகிழ்ச்சி காண்பது அதன் வழக்கம். ஒரு நாள் நரி நாரையை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. நாரை மிகவும் பசியுடன் நரியின் வீட்டிற்கு சென்றது. நரி ஒரு தட்டையான தட்டில் சூடான பாயாசத்தை ஊற்றி வைத்தது. நரி தன் நாவால் பாயாசத்தை நக்கி எளிதாக குடித்து முடித்தது. ஆனால் நாரையால் அதன் நீண்ட மூக்கை கொண்டு அந்த தட்டையான தட்டில் இருந்த பாயாசத்தை சாப்பிட முடியவில்லை. நாரை பசியால் வாடியது. நரி ஏளனமாக சிரித்து கொண்டு, "ஏன் நண்பா, பாயாசம் பிடிக்கவில்லையா?" என்று கேட்டது. இது தனக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்பதை உணர்ந்த நாரை அமைதியாக, "பரவாயில்லை நண்பா, நாளை நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வர வேண்டும்" என்று அழைத்தது. மறுநாள் நரி மிகுந்த ஆசையுடன் நாரையின் வீட்டிற்கு சென்றது. நாரை ஒரு நீளமான குறுகிய கழுத்துள்ள ஜாடியின் உணவை வைத்தது. நாரை தனது நீண்ட மூக்கை ஜாடிக்குள் விட்டு மிக எளிதாக உணவை சாப்பிட்டது. ஆனால் நரியால் அந்த ஜாடிக்குள் தலையை விட முடியவில்லை. ஜாடியின் ஓரம் மட்டுமே நக்க முடிந்தது. பசியால் துடித்த நரிக்கு அப்போதுதான் புரிந்தது, தான் செய்த துரோகம் தனக்கே திரும்பி வந்துவிட்டது என்று. நாரி சொன்னது, "நண்பா, நேற்று நீ என்னை ஏமாற்றிய போது நான் எவ்வளவு வருந்தினேனோ அதே வலியை நீ இன்று உணர்கிறாய். துரோகம் என்பது ஒரு சுழல் போன்றது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும்." நரி தன் தவறை உணர்ந்து நாரையிடம் மன்னிப்பு கேட்டது. பிறருக்கு நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும். துரோகம் செய்தால் துரோகமே பரிசாக கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.